mes amis, vous allez bien? Bienvenue sur ma chaîne YouTube de French Academy Tamil. Aujourd'hui, dans cette nouvelle vidéo, je vais vous parler d'argent. அனைவருக்கும் வணக்கம். French Academy Tamil சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய வீடியோவில் பிரெஞ்சில் பணம் தொடர்பாக நாம் அன்றாடம் பயன்படுத்தும் முக்கியமான பயனுள்ள வார்த்தைகள் வாக்கியங்களை பார்க்க போகின்றோம். முக்கியமான பிரெஞ்சு வார்த்தைகளை கற்பதற்கான இந்த பிரெஞ்சு vocab வீடியோவில் கடந்த வீடியோவில் உணவு கட்டுப்பாடு செய்வதற்கு எவ்வாறு பிரெஞ்சில் சொல்வது என்பதை கேட்டிருந்தேன். அதற்கான விடை ரெஜிம் என்பது. Il fait un régime pour essayer de maigrir. இதனுடைய அர்த்தம் அவன் உடம்பு நிறை குறைப்பதற்காக உணவு கட்டுப்பாடு இருக்கிறான் என்பது இதன் அர்த்தமாகும். இன்றைய வீடியோவிற்கு செல்வதற்கு முன்னர் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். ஒனிவா. முதலாவதாக பிரெஞ்சில் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் பணத்திற்கு லார்ஜூ என்று சொல்வார்கள். இது பல வடிவங்களில் இருக்கும். அதாவது மோனி, அதாவது பியேஸ் என்று சொல்வோம். அடுத்தது பிஏ. முதலாவதாக நாணயத்தை பார்ப்போம். La monnaie. En France, jusqu'au 1er janvier 2002, la monnaie était le franc. அதாவது 2002ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் பிரான்சின் உடைய நாணயத்தினுடைய பெயர் ஃப்ராங்க் என்று அழைக்கப்பட்டது. இப்பொழுது ஈரோ என்று அழைக்கப்படுகிறது. Il existe des pièces de 1, 2, 5, 10, 20 et 50 centimes d'euro. அதாவது ஈரோவில் 1 சென்டிம், 2 சென்டிம், 5 சென்டிம், 10 சென்டிம், 20 சென்டிம், 50 சென்டிம் இருக்கின்றன. அதே போல il y a aussi des pièces de 1 euro et 2 euro. அடுத்து பிஏ, அதாவது தமிழில் நாங்கள் தாழ் காசு என்று சொல்வோம். Il existe des billets de 5, 10, 20, 50, 100, 200 et 500 euro. அதாவது ஈரோவில் 5, 10, 20, 50, 100, 200, 500 ஈரோவுக்கான தாழ் காசுகள் இருக்கின்றன. இந்த மோனே மற்றும் பிஏ பயன்பாடுகளை ஒரு குட்டி உரையாடலில் பார்க்கலாம். ஒரு பேக்கரி ஒன்றில் சென்று ஒரு பான் வேண்டும் பொழுது, Bonjour monsieur, je vais prendre une baguette s'il vous plaît. C'est combien? 90 centimes madame. Voilà. Vous n'avez pas la monnaie? Non, je suis désolée. Je n'ai qu'un billet de 20 euros. இந்த உரையாடலின் அர்த்தம், பானின் விலை எவ்வளவு என்று கேட்கிறார். அதற்கு அவர் 90 சென்டிம் என்று கூறுகிறார். அவர் 20 ஈரோ தாழ் காசை நீட்டுகின்றார். ஆனால் கடைக்காரர் அவரிடம் உங்களிடம் மோனே இல்லையா என்று கேட்கிறார். அதற்கு இல்லை, என்னிடம் 20 ஈரோ தாள் மட்டும்தான் இருக்கிறது என்று கூறுகிறார். வாங்கிய பொருளுக்கு நீங்கள் பே பண்ணும் பொழுது கடைக்காரர்கள் vous n'avez pas de monnaie, அதாவது உங்களிடம் சில்லறை காசு இல்லையா என்று கேட்கும் பொழுது நீங்கள் si j'ai 2 pièces de 1 euro, ஆம் என்னிடம் 2 1 ஈரோ நாணயங்கள் இருக்கின்றன என்பது இதன் அர்த்தமாகும். இன்னொரு வகையில் பதிலளிப்பதாக இருந்தால் attendez, si j'ai la monnaie என்று கூறலாம். இதன் அர்த்தம் பொறுங்கள், என்னிடம் சில்லறை காசு இருக்கின்றது. இதே போல என்னிடம் சில்லறை காசு இல்லை, 10 ஈரோ தாழ் காசு மட்டும்தான் இருக்கிறது என்பதற்கு je suis désolé, je n'ai pas de monnaie, j'ai seulement un billet de 10 euros என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக on met les pièces dans un porte-monnaie. அதாவது நாங்கள் சில்லறை காசு வைக்கும் சின்ன பேசை porte-monnaie என்று சொல்வோம். அதே போல தாழ் காசு, அதாவது பிஏ வைக்கும் பேசை portefeuille என்று சொல்வோம். அடுத்ததாக பணம் சம்பாதிப்பது. இதனை எவ்வாறு பிரெஞ்சில் சொல்வது? gagner de l'argent. Il a gagné 60,000 euros en 3 mois. அதாவது அவன் 3 மாதத்தில் 60,000 ஈரோக்கள் சம்பாதித்தான் என்பது அர்த்தமாகும்.
pour dire être riche ou avoir beaucoup d'argent. அதாவது pour dire சொல்வதற்கு être riche என்றால் பணக்காரனாக இருப்பதை அல்லது avoir beaucoup d'argent நிறைய பணம் வைத்திருப்பதை. அதாவது அவன் பணக்காரன் அல்லது நிறைய பணம் வைத்திருக்கிறான் என்பதற்கு நிறைய வார்த்தைகள் பிரெஞ்சில் பயன்படுத்துவார்கள். il est riche அல்லது il est plein aux arts. இன்னொரு வகையில் il est friqué அல்லது il est blindé என்று சொல்வார்கள். pour dire ne pas avoir beaucoup d'argent அதாவது நிறைய பணம் இல்லாதவர்களை il est pauvre அதாவது அவன் ஏழை. இன்னொரு வகையில் சொல்வார்கள் je suis fauché அல்லது je suis ruiné. என்னிடம் காசு இல்லை என்பதற்கு je n'ai pas argent என்றும் பேச்சு வழக்கில் கதைப்பார்கள். அடுத்ததாக பணத்தை எப்படி செலுத்துவது, பணத்தை செலுத்தும் முறைகள், இவற்றை எவ்வாறு பிரெஞ்சில் கேட்பது என்பதை பார்ப்போம். எவ்வாறு பணத்தை செலுத்த போகிறீர்கள் என்பது vous payez comment அல்லது vous réglez comment அல்லது vous préférez payer comment என்றும் கேட்கலாம். பேங்க் கார்டால் பணத்தை செலுத்த விரும்புகிறேன் என்றால் je vais payer par carte bancaire என்று சொல்ல வேண்டும். கிரெடிட் கார்டு அதன் மூலம் பே பண்ண வேண்டும் என்றால் je vais payer அல்லது régler par carte crédit என்று சொல்ல வேண்டும். அடுத்து பணம் மூலம் பே பண்ண போகிறேன் என்றால் je vais payer en espèces அல்லது je vais payer en liquide என்று சொல்ல வேண்டும். அடுத்ததாக ஒரு பொருளினுடைய விலை அதிகம், விலை குறைவு, அதாவது மலிவு என்று சொல்வதற்கு எவ்வாறு பிரெஞ்சில் சொல்வது என்பதை பார்ப்போம். விலை அதிகம் என்பதை c'est cher என்று சொல்லலாம். இன்னொரு வகையில் ce n'est pas donné என்றும் சொல்லலாம். Je ne vais plus au restaurant parce que c'est cher. இதன் அர்த்தம் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவதில்லை ஏனெனில் விலை அதிகம். விலை மிகவும் அதிகம் என்று சொல்வதற்கு c'est trop cher அல்லது c'est plus cher என்று சொல்லலாம். அடுத்ததாக விலை குறைவு என்பதை c'est moins cher. இன்னொரு வகையில் c'est bon marché அல்லது c'est abordable என்றும் சொல்லலாம். உதாரணமாக cet appartement est abordable. இதனுடைய அர்த்தம் இந்த அபார்ட்மெண்ட் விலை குறைவு. அடுத்து எவ்வளவு செலவாகும் என்பதை பிரெஞ்சில் ça coûte combien அல்லது combien ça coûte என்று கேட்க வேண்டும். அடுத்ததாக யாருக்கும் நாம் கிஃப்ட் வேண்ட கடைக்கு செல்லும் பொழுது கடையில் இருப்பவர்கள் நம்மை எவ்வளவு பணத்திற்கு வேண்டும் என்று கேட்பார்கள் அல்லவா, அதனை vous voulez mettre combien அல்லது quel est votre budget அதாவது உங்களுடைய பட்ஜெட் எவ்வளவு அல்லது donc les combien எவ்வளவு பணத்திற்குள் வேண்ட போகிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கு நாம் donc les 50 euros environ அல்லது donc les 30 euros environ என்று பதிலளிக்கலாம். Les Français évitent de parler directement d'argent. Il y a des mots familiers pour parler d'argent. அதாவது பிரெஞ்சு மக்கள் பணத்தை நேரடியாக கதைக்க மாட்டார்கள். இதற்கு நிறைய வேறு வார்த்தைகள் இருக்கின்றன, அவற்றை வைத்து கதைப்பார்கள். முதலாவதாக அதிகமாக பயன்படுத்தும் வார்த்தை des sous. Vous n'avez pas des sous. உங்களிடம் பணம் இல்லையா என்பது இதன் அர்த்தமாகும். des sous என்ற வார்த்தை des billets மற்றும் les monnaies இதற்குள் அடங்கும். இரண்டாவதாக பயன்படுத்தும் வார்த்தை le pognon. j'ai du pognon. மூன்றாவது வார்த்தை le fric. நான்காவது வார்த்தை les thunes. tu me prêtais des thunes. இதை விடவும் le blé, l'oseille, le flous, les pépettes, les ronds என்ற வார்த்தைகளும் பயன்படுத்துவார்கள். தனிய தாழ்காசை பற்றி கதைக்கும் பொழுது
on peut dire les balles. உதாரணமாக these 0 என்பதை these ball என்று சொல்வார்கள். இன்னொரு வார்த்தை இருக்கின்றது they bifton. அடுத்ததாக இந்த வாரத்திற்கான கேள்வி நேரம். இன்றைய கேள்வி, ரெஸ்டாரண்டில் நாம் சென்று சாப்பிட்டு விட்டு நமக்கு சர்வீஸ் செய்தவர்களுக்காக டிப்ஸ் கொடுப்போம் அல்லவா, அதனை பிரெஞ்சில் எவ்வாறு சொல்வார்கள் என்பதை பதிலளியுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள், உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே போல பயனுள்ள பிரெஞ்சு மொழியை தமிழ் மூலம் கற்க விரும்புவர்கள் மறக்காமல் பிரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.